لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள்நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலக அளவிலே குறிப்பாக இந்திய தமிழக அளவிலே இஸ்லாமும் முஸ்லிம்களும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முக்கியமான விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருள் இஸ்லாம், முஸ்லிம்கள். உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாக இஸ்லாம் மாறி இருக்கிறது, முஸ்லிம்களும் மாறி இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு, குறிப்பாக தீமையான செயல்கள் எது நடந்தாலும் அதற்கு பின்னணியிலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வைத்து பேசுகிற ஒரு போக்கு இப்பொழுது அதிகமாக கொண்டிருக்கிறது. இஸ்லாமும் முஸ்லிம்களும் இப்படி விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிற இந்த பிரச்சனைகள், இந்த விவாதங்களினுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய தீவிரத்தன்மை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை குறித்த விவாதங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்குகிறது. இந்த முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வேணுமா, இவங்க இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்கிற ரீதியில் பாமரர்களும் பொதுமக்களும், பாமரர்களாக இருக்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய இருப்பையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. அதே மாதிரி முக்கியமாக அடுத்த தலைமுறை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையையும் அடுத்த தலை முஸ்லிம்களுடைய இருப்பையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இனி நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய வாரிசுகள், அவர்களும் கூட இந்தியாவில் வாழ்வது ஒரு பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அப்போ இப்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்தியாவிலும் தமிழகத்திலும் நடத்தப்பட்டு கொண்டு வரக்கூடிய இந்த மாதிரியான முஸ்லிம் விவாதங்களை யார் ஃபேஸ் பண்ணணும், யார் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கொள்ளணும், ரெண்டு அடிப்படையில் ரொம்ப முக்கியமான கேள்விகள். முஸ்லிம்களை குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, விவாதத்துக்குள்ளாக்குறாங்களே, இதை யார் எதிர்கொள்ளணும், எப்படி எதிர்கொள்ளணும், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஹதீஸுகளில் நாம் பயணம் போனோன்னு சொன்னால், இந்த பிரச்சனைகளுக்கான காரணகர்த்தாக்களாக அல்லது தீர்வுக்குரியவர்களாக, இந்த பிரச்சனை மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்குரிய காரணகர்த்தாக்களாகவும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு காணக்கூடியவர்களாகவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளங்காட்டப்பட்ட ரெண்டு பிரிவினர்கள் உண்டு.
இந்த சமுதாயத்தினுடைய சீரமைப்புக்கும் ஒழுங்கமைப்புக்கும் ரெண்டு தரப்பினர்கள் பொறுப்பாளிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டு தரப்பும் கூட அந்த உரிமையை அவங்களாக எடுத்துக்கிட்டும் கூட இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அப்படி ஒரு உரிமை தங்களுக்கு இருப்பதாக அவர்களே கையில் எடுத்தும் இருக்கிறாங்க ரெண்டு பார்ட்டி. இந்த சமுதாயத்தினுடைய ஒழுங்குக்கும் சீரமைப்புக்கும் நாங்கள் தான் அத்தாரிட்டி, எங்கள் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் சீரடையும், முன்னேற்றத்துக்கு போகும் அல்லது வளர்ச்சியை நோக்கி போகும், அதுக்கான ஆட்கள் நாங்கள் தான் என்று சுயமாகவே பொறுப்பெடுத்து கொண்ட ரெண்டு பார்ட்டிகள். ஒரு பார்ட்டி மார்க்கத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லப்படுகிற ஆலிம்கள், மார்க்கத்தின் காவலர்கள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். மக்களும் அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ஷரியத் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் போய் கேட்குறாங்க, எங்கே போகணும்? ஆலிம்சாக்கள்கிட்ட தான் போகணும். ஆலிம்சாக்களும் தங்களை அப்படித்தான் சமுதாயத்துக்கு முன்னாடி அடையாளம் காட்டி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் தான் இந்த ஷரியத்தினுடைய அத்தாரிட்டி பர்சன்ஸ். அப்போ அந்த உரிமையை அவங்க கையில் எடுத்தும் இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்ட்டி அதே மாதிரி சமுதாயத்தின் காவலர்கள், அவங்க மார்க்கத்தின் காவலர்கள், சமுதாயத்தின் காவலர்கள் என்று சொல்லப்படுகிற சமுதாய தலைவர்கள் அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளினுடைய தலைவர்கள். இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான காரணத்தாக்கள், இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் எங்களை சார்ந்துதான் இருக்கிறது. அது அரசியல் ரீதியான முன்னேற்றமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரம் கல்வி சார்ந்த முன்னேற்றமோ வளர்ச்சியோ எதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் கூட அமைப்பினுடைய தலைவர்களுடைய சிந்தனையும் எண்ணங்களும் இப்படித்தான் இருக்கு. எங்கள் பின்னாடி வந்தால் சமுதாயம் முன்னேறதுக்குண்டான வழியை நாங்கள் காண்பிப்போம் என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டில் தான் சமுதாயத்தினுடைய தலைவர் இருக்கிறார்கள். அப்போ மார்க்கத்தின் காவலர்கள் என்று சொல்லப்படுகிற ஆலிம்கள், இன்னொரு பக்கம் சமுதாயத்தின் காவலர்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாய தலைவர்கள் அல்லது அமைப்பு தலைவர்கள். இவர்கள்தான் சரியான முறையில் இன்னைக்கு முஸ்லிம்களும் இஸ்லாமும் விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிற பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பாளிகள் இவர்கள்தான். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய சீரமைப்புக்கு இந்த ரெண்டு பார்ட்டியைத்தான் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சின்ஃபானி மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் இரண்டு பிரிவினர்கள், இதா சலுஹா சலுஹன்னாசு குல்லுஹும், இந்த ரெண்டு பார்ட்டிகளும் சீராக இருப்பார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீராக இருக்கும். அப்போ சமுதாயத்தினுடைய ஒழுங்கு சீரமைப்பு இவங்க ரெண்டு பேர் கையில். இவங்க எந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சமுதாயம் ஒழுங்காக இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒழுங்குக்கு சீரமைப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பார்ட்டி சொல்லிட்டு, குறிப்பாக அந்த ரெண்டு பார்ட்டியை அடையாளம் காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, வைதா ஃபசத ஃபசதன்னாசு குல்லுஹும், வைதா ஃபசதா ஃபசதன்னாசு குல்லுஹும், இந்த ரெண்டு குழுவினர்கள் பிரிவினர்கள் சீர்கெட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீர்குலைந்து போகும். அப்போ சமுதாயம் இன்னைக்கு சீர்குலைந்து இருக்கிறது என்று நாம் கருதுவோம் என்று சொன்னால் அந்த சீர்குலைவுக்கு இந்த ரெண்டு பேர் தான் காரணம் என்கிற முடிவுக்கு இந்த ஹதீஸிலிருந்து நாம் வர முடியும். இந்த சமுதாயம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு பேரும் சீராக இருக்கணும் என்கிற முடிவுக்கும் இந்த ஹதீஸிலிருந்து வர முடியும். நபிகளார் சொன்னார்கள், அல் உலமாஉ வல் உமராஉ, சமுதாயத்தின் சீரமைப்புக்கு காரணம் உலமாக்களும் தலைவர்களும். இவர்கள் ரெண்டு பேரும் சீர்கெட்டு போனா, இவங்க குட்டிச்சவரா போனா சமுதாயமும் குட்டிச்சவரா போகும். வைதா ஃபசதா ஃபசதன்னாசு குல்லுஹும், இந்த ரெண்டு பிரிவினர்கள் சீர்குலைந்து விட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீர்குலைந்து விடும். இப்போ இவர்கள் தான் சமுதாயத்தினுடைய ஒழுங்கமைப்புக்கு சீரமைப்புக்கு பொறுப்புதாரிகள் ஹதீஸின் அடிப்படையில். இப்படி பார்க்கிற சமயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய
இஸ்லாமிய விவாதங்களை உலகளாவிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிற இஸ்லாத்தை சரியான முறையிலே அடையாளம் காட்ட வேண்டியவர்கள் இவர்கள்தான். இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக யாராவது பேசுகிறானா உடனே அதை எதிர்கொண்டு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டியவர்கள் இஸ்லாத்தினுடைய காவலர்கள், மார்க்கத்தின் காவலர்களான ஆலிம்கள். முஸ்லிம்களை பற்றி எவனாவது தப்பா பேசுகிறானா, முஸ்லிம்களுடைய பிரச்சனையை உலகளாவிய பிரச்சனையாக்கி அது ஒரு தீராத தலைவலியாக எவனாவது முஸ்லிம்களை கொண்டு வந்து நிறுத்துறானா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், அதனை எதிர்கொள்ள வேண்டியவர்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்கள். இந்த நிலைமையில் இந்த மாதிரியான விவாதங்களை எல்லாம் எதிர்கொள்கிற விஷயத்திலே நம்முடைய தலைவர்கள், நம்முடைய உலமாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் தீர்க்கமாக யோசிக்கணும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? நம்மிலிருந்து தானே உலமாக்கள் உருவாகிறார்கள், நம்மிலிருந்து தானே தலைவர்கள் உருவாகிறார்கள். வேறு வகையில் சொல்வதானால் நாம தானே தலைவர்களையும் உலமாக்களையும் உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்குகிற இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களை விட அதிகமாக இந்த பிரச்சனையை குறித்து நாம் யோசித்தாக வேண்டும். இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை, விவாதங்களை வரலாற்று அறிவோட அல்லது சமகாலத்தினுடைய சமுதாய அரசியல் அறிவோட எதிர்கொள்கிற அளவுக்கு நம்முடைய உலமாக்கள் புத்திசாலிகளாக இருக்கிறாங்களா? பிரச்சனைகள் வரும்பொழுது வரலாற்று ரீதியான ஞானத்தோடு அதை ஃபேஸ் பண்ணணுமா இல்லையா? அல்லது இன்னைக்கு ஊர் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, அந்த நாலேஜோட இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, எலிஜிபிலிட்டி ஆலிம்சாக்களுக்கு இருக்கிறதா? தலைவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ இந்த ஆலிம்களுடைய தராதரம், தகுதி நிலையை குறித்து, எந்த தராதரம், எந்த தகுதி நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ரீதியான, அரசியல் ரீதியான பிரச்சனைகளை, குறிப்பாக இது சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிற சமயத்தில் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு சரியான சமகால நாலேஜ், அரசியல் நாலேஜ் அதோடு இருக்கிறாங்க, வரலாற்று நாலேஜோடு இருக்கிறாங்களா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், வரலாற்றில் சில ஆலிம்கள் இருந்திருக்கிறார்கள், அப்பொழுதும் இதே பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. இஸ்லாமும் முஸ்லிம்களும் விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிற பிரச்சனை புதிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நேற்று பிரச்சனையெல்லாம் கிடையாது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து இஸ்லாம் விவாதத்திற்குள்ளாக்கப்பட்டு தான் இருக்கிறது, முஸ்லிம்களும் விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்திலே வரலாற்றிலே வாழ்ந்து மறைந்த இமாம்களாக, உலமாக்களாக இருந்தவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட முறையிலே அதையெல்லாம் எதிர்கொண்டார்கள் என்கிற ஒப்பீடோடு பார்க்கிற பொழுது இன்றைய உலமாக்களுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருவதாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்கள், இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய பண்பட்ட, பக்குவப்பட்ட, அறிவு ஞானம் மிக்க மேதைகளான அறிஞர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய தாக்கம் செலுத்துகிற அளவுக்கு, குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துகிற கெப்பாசிட்டியிலே இருக்கக்கூடிய ஆலிம்கள் மிக மிக அரிதானவர்கள். அப்படி அரிதாக இருக்கிறனாலேயே அவங்களால எதுவும் செய்ய முடியல. மெஜாரிட்டி பர்சனாக இல்லை அவங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்று ரெண்டு ஆலிம்கள், சிறந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆலிம் சமுதாயமும் சீரழிஞ்சு போயிருச்சு என்று நான் சொல்லவில்லை, அப்படி ஒரு குற்றச்சாட்டு எனக்கு இல்லை. இருக்கிறார்கள் தன்னலமில்லாத ஆலிம் பெருமக்கள், சமுதாயத்தை மிக கவலையோடு அணுகக்கூடிய, சமுதாயம் சீர்கெட்டிருப்பதை ரொம்ப அக்கறையோடு மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய எத்தனையோ சிறந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. மற்றபடி பெரும்பான்மையான ஆலிம்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தங்களுடைய சிந்தனையை, பணிகளை சுருக்கி கொண்டு விட்டார்கள். குறிப்பிட்ட எல்லைக்குள், சில பணிகளுக்குள் சுருக்கி கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமுமே இதுதான் என்கிற ரீதியில் ஆக்கி கொண்டு விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சமுதாயத்தினுடைய சீர்குலைவு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கிற பொழுது
அந்த சீர்குலைக்கு நேரடியாக வில்லாவிட்டாலும் ஒரு மறைமுக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியவில்லை. வரதட்சணை திருமணங்களை, ஆடம்பர திருமணங்களை நடத்தி வைப்பது யார்? இந்த சமுதாயத்தில் வரதட்சணை திருமணம் ஹராம். சரியாக சொன்னால், சரியான கோணத்தில் ஹதீஸினுடைய அறிவோடு வரதட்சணை திருமணத்தை அணுகினால் வரதட்சணை திருமணம் விபச்சாரம். ஹதீஸ் பின்னணியோடு நாம் யோசிச்சா அது தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். வரதட்சணை மகர் கொடுக்காம திருமணம் செஞ்சா அது பேர் விபச்சாரம் என்று சொன்னது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேற யாரோ இல்லை. வரதட்சணை வாங்குகிறது மகரை விட அதிகமாக வாங்கினா மகர் அர்த்தம் இல்லாமல் போகிறது, அல்லது மகரே கொடுக்காமல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அது விபச்சாரம். மகரே இல்லாமல் கல்யாணம் முடித்தா விபச்சாரம் என்று ஆகிவிட்ட பிறகு அதை நடத்தி வைக்கிறதுக்கு பேர் என்னது? யோசிக்கணுமா இல்லையா? அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யாரு தான்? ஏனென்று சொன்னால், அதே மாதிரி ஆடம்பர திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை காலில் போட்டு மிதிக்காத குறையாக நம்முடைய சமுதாயத்தினுடைய பணத்திமிரிலே கொழுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் தங்கள் வீட்டு திருமணங்களை, கல்யாணங்களை விமர்சையாக என்பதை தாண்டி மிக மிக ஆடம்பரமாக நபி வழி திருமணத்தை கேலி செய்கிற வகையிலே நடத்துகிற பொழுது அந்த திருமணங்களில் பரக்கத்து இருக்காது, அந்த தம்பதியினுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது ஹதீஸின் அடிப்படையில் என்பதை தாண்டி இந்த கல்யாணங்களை நடத்தி வைக்கிறது யாரு? ஆலிம்சாக்கள் தானே. அப்போ அவர்கள் சொல்லணுமா இல்லையா? இப்படிப்பட்ட கல்யாணத்தை எல்லாம் நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பில்லாத ஆலிம்களாக மாறிப்போய்விட்டதனுடைய அவலத்தை முஸ்லிம் சமுதாயம் அனுபவித்து கொண்டு தானே இருக்கிறது. அதே மாதிரி பார்க்கிறோம். அதை நடத்தி வைக்கிறது மட்டுமல்ல, அந்த மாதிரி திருமணங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக நடத்தி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற யாரோ நடத்தி வைக்கிறாங்க, ஆலிம்கள் அதில் கலந்து கொள்கிற பொழுது ஒரு வகையான தார்மீக ஆதரவை இவர்கள் கொடுக்கிறார்கள். அது ஒரு சமுதாய சீரழிவு, அது சமுதாய சீர்கேடு என்று சொன்னால் அதில் ஆலிம்கள் கலந்து கொள்கிற பொழுது 4 பேர் என்ன சொல்லுவான்? அஜரத்தே வந்துட்டாரு, நீ என்னப்பா பெருசா பேசுற? அவங்களுக்கு தெரியாதுதான், உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆலிம்சாக்களே வந்து நின்று கலந்து நடத்துகிறாங்க இந்த மாதிரியான கல்யாணத்தை, அது தப்புனாக்க அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்படி சமுதாயம் மனசில் நினைக்கிற அளவுக்கு இடத்தை ஏற்படுத்துபவர்கள் வரதட்சணை திருமணங்கள், ஆடம்பர திருமணங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அல்லது அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஆலிம்கள் தானே. அதே மாதிரி அடுத்து பார்த்தால் வெளிப்படையான வட்டி மாதிரியான ஹராமான சம்பாத்தியம் கொண்ட வீடுகளுக்கும் கடைகளுக்கும் விசேஷங்களுக்கும் போறனால அதுக்கு ஒரு வகையான தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறாங்களா இல்லையா? எதுக்கு போகிறாங்க ஆலிம்சாக்கள்ங்கிறது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். வெளிப்படையாக தெரியுது இந்த ஆளுடைய வருமானம் ஹராம், வட்டி அல்லது அது மாதிரியான தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட வருமானத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய குடும்பத்தை வழிநடத்திட்டு இருக்கிறார். அவர் ஒரு வீடு கட்டி திறப்பு விழா பண்ணுறார் அல்லது அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறார். அங்கெல்லாம் ஆலிம்கள் போகிற பொழுது அவர்களுடைய அந்த ஹராமான சம்பாத்தியத்திற்கு ஒரு தார்மீக ஆதரவை, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள் ஆலிம்கள். நீ அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த முத்தலாக்கு விவகாரங்கள், குலா விவகாரங்களில் தெளிவான மார்க்க விளக்கங்கள் தர்றதில்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனை தலாக்குகள், எத்தனை குலா பிரச்சனைகள். கல்யாணம் முடித்த 3 மாசத்துல தலாக், கல்யாணம் முடித்த 3 மாசத்துல மணப்பெண் தரப்பிலிருந்து விவாகரத்து கோரிக்கை, குலா. அந்த பையன் கூட வாழவே மாட்டேன், அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். 3 மாசத்துல வாழ்க்கையினுடைய எந்த அனுபவங்களை அவர்கள் அடைந்திருப்பார்கள்? ஒண்ணுமே இல்லை. அப்ப இன்னைக்கெல்லாம் கல்யாணம் என்பது ஒரு உண்மை கல்யாணம் என்பதை தாண்டி பொம்மை கல்யாணங்களாக மாறி போய் விட்டிருக்கின்றன. அப்ப இந்த மாதிரி சமயத்தில் பள்ளிவாசல்களுக்கு பஞ்சாயத்துக்கு வருகிற பொழுது அதனை சரியான முறையில் ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டியவர்கள் ஒதுங்கி போகிற ஒரு நிலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கே தலாக் குலா பற்றிய ஷரியத்தினுடைய விதிமுறைகள் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த பஞ்சாயத்தை நடத்தக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அது சம்பந்தமான கெப்பாசிட்டி இல்லாத சூழ்நிலை பார்க்கிறோம்.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஞ்சாவதான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? வாரிசுரிமை சட்டங்கள் பற்றி சரியான விளக்கங்கள் கொடுக்கிறது இல்லை. நம்ம மஹல்லாவில் போய் வாரிசுரிமை சம்பந்தமாக ஒரு இமாம்கிட்ட போய் கேட்டாக்க அது ஆளாளுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுங்கப்பா, இப்படி பதில் சொல்வானா ஒரு ஆலிம்? நான் இன்விகுதி போட்டு பேசுவதால் என்னை தவறாக நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சதவீதத்தை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய சொத்துக்களை பங்கீடு செய்து கொடுக்கிற பொழுது அவரவர்களுக்கு தோன்றிய விதத்திலே பங்கீடு செய்துவிட முடியாது. நாம் உயில் எழுத முடியாது. நம்முடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நம்முடைய உறவுக்காரர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய விகிதங்களை, பர்சன்டேஜுகளை, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆனின் மூலமாக நிர்ணயம் செய்து விட்டான். நாம் நினைச்ச மாதிரியெல்லாம் நம்முடைய வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்க முடியாது. இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்பது ஸ்டாண்டர்ட் அல்ல. சில சந்தர்ப்பங்களில் மகனாக இருக்கக்கூடியவனுக்கு, மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, கணவனாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே விகிதம் இல்லை. சில சந்தர்ப்பத்தில் சில விகிதம், வேறு சந்தர்ப்பத்தில் வேறு விகிதம், பர்சன்டேஜ் அப்படித்தான் கிடைக்கும். அப்போ நாம் நினச்சிக்கிட்ட மாதிரியெல்லாம் பிரிக்க முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதற்கான விளக்கத்தை கொடுங்கன்னு போய் கேட்டால் அதெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்குங்க, இப்படி ஒரு ஆலிம் பதில் சொல்வார் என்று சொன்னால், ஷரியத்து விஷயத்தில் ஆலிம்களே இவ்வளவு அலட்சியமாகவும் அறியாமையிலும் இருந்தால் இந்த மாதிரியான ஷரியத்தினுடைய பிரச்சனைகள் பொதுவெளியிலே முஸ்லிம் அல்லாதவர்களால், ஆட்சியாளர்களால், இஸ்லாமிய எதிரிகளால் விமர்சனம் செய்யப்படுகிற பொழுது விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிறதோ அதை பார்த்து கையை கட்டி கொண்டு நிற்கக்கூடிய அவமானகரமான சூழ்நிலைக்குத்தானே முஸ்லிம் சமுதாயம் தள்ளப்படும். அப்போ இந்த சமுதாயத்தினுடைய சீர்குலைவுக்கு இவர்களே காரணமாகிவிடக்கூடாது இல்லையா? ஹதீஸின் கருத்தின் அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருளாதார முறைகளுக்கு தகுந்த மாதிரி ஜகாத்தினுடைய வழிகாட்டுதலை கொடுக்கிறது இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜகாத்தினுடைய பிரச்சனைகளையும் பொருள்களையும் பார்க்கிற பொழுது அதிகபட்சமாக 5 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜகாத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் 5 தான். இன்னைக்கு நாம் 5 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் தான் வச்சிருக்கிறோமா? எத்தனை வகையான ப்ராப்பர்ட்டிஸினுடைய மெத்தேடுகளும் அதனுடைய இனங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சொத்து வகைகள் இருக்கிறதே அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு தங்கம் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, விவசாய பொருள்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி 5 வகையான சொத்து இனங்கள். இன்னைக்கு அந்த 5ஐயும் தாண்டி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது இன்னொரு வகையான பொருளாதார வகை இனம். அப்போ அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு எப்படி சக்காத்து கொடுக்கணும்? விவசாயத்தின் கணக்கு போடவா? அதே மாதிரி தங்கம் வெள்ளியை வச்சு கணக்கு போடவா? எத்தனை % கொடுக்கணும்? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி போய் இருக்கக்கூடிய நவீன பொருளாதார முறைக்கு தகுந்த மாதிரி சக்காத்துடைய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஆய்வு மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஆலிம்கள் இல்லை. அடுத்து பார்க்கிறோம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், பிதுஅத்துவாதிகள், நவீன குழப்பவாதிகள் என்று சில பேர்களை அவர்களாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள். இவங்கெல்லாம் நவீனவாதிகள், புதுமைவாதிகள், பாரம்பரியமான இஸ்லாத்தை சார்ந்தவங்கள் அல்ல. நாமெல்லாம் பாரம்பரியமான முஸ்லிம்கள். இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய தௌஹீது சிந்தனையாளர்கள் எல்லாம் மார்க்கத்தினுடைய குழப்பவாதிகள். இவங்களையெல்லாம் எதிர்க்கணும் என்பதற்காக பக்காவாக பிதுஅத்துக்கு துணை போகிறது, வெளிப்படையாக பிதுஅத்துக்கு துணை போகிறது. தௌஹீதுவாதிகள் எதையாவது விமர்சனம் செஞ்சால் அது ஆயத்து ஹதீஸ் பின்னணியில் விமர்சனம் செஞ்சாலும் சரி, அவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம செய்யணும். நீ எதிர்த்தா அதை நான் செய்வேன். இதுதான் செய்வதற்கான அளவுகோலாக ஆலிம்களிடத்தில் மாறி இருக்கு. தௌஹீதுவாதி எதையாவது எதிர்க்கிறானா நாம் அதை எதிர்க்கணும். அந்த தௌஹீதுவாதி என்ன ஆயத்தை வைக்கிறான், என்ன ஹதீஸை வைக்கிறான் அதெல்லாம் தெரியாது. அவன் சொன்னால் அதுக்கு மாற்றம் செய்யணும். இப்படி ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு ஆலிம்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பிதுஅத்துகளும் ஷரியத்து தான் என்று வரட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கே வேட்டு வைக்கக்கூடிய வேலைகளையும் ஆலிம்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் போகிற போக்கிலே நாம் சேற்றை வாரி பூசுகிற மாதிரி
அபாண்டமான குற்றச்சாட்டுகளாக சொல்லவில்லை, அவர்களில் ஒருவனாக இருந்து கொண்டு சொல்லுகிறேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நாம தான் கவனத்தில் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய நிலைமையை ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபி, நபி தோழர். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல். அவருடைய சொந்த கருத்தாக ஒரு கொட்டேஷன் சொல்றார். அந்த கொட்டேஷனுக்கு பின்புலமாக ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் சொல்றார். என்ன சொல்லுகிறார்? லவ் அன்ன அஹ்லுல் இல்மி சானுல் இல்ம வவலஉஹு இந்த அஹ்லிஹி, கல்வியாளர்கள் ஆலிம்கள் அவர்களுடைய இல்மை உரியவர்களிடத்திலே பயன்படுத்தி இருந்தால், கல்விக்கு உரியவர்களிடத்திலே தங்களுடைய இல்மை கல்வியை பயன்படுத்தி இருந்தால், சாதுபிஹி அஹ்ல ஜமானிஹிம், தங்களுடைய சமகால மக்களுக்கு அவர்கள் தலைவர்களாக ஆகியிருப்பார்கள். இன்னைக்கு சமுதாயத்துடைய தலைவர்களாக யார் இருக்கிறாங்க? ஆலிம் சாக்களா? இல்லை. ஆலிம்கள் சமுதாயத்துடைய தலைவர்களாக இல்லை. அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராகவும் இல்லை. அதற்கான தகுதியில் அவங்களும் இல்லை. இதெல்லாம் தனித்தனியான விஷயம். இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க? ஆலிம்கள் இல்மை உரியவர்களிடத்திலே உரிய விதத்தில் பயன்படுத்தி இருந்தால் அவர்கள்தான் அவர்கள் வாழுகிற காலத்தில் தலைவர்கள். அப்படி ஆயிருப்பாங்க. ஆனால் வலாக்கின்னஹும் பதலுஹு லி அஹ்லி துன்யா லியனாலு பிஹி மின் துன்யாஹும், ஆனால் அவர்கள் தங்களுடைய இல்மை பணக்காரர்களுக்காக செலவு செய்தார்கள். இல்மை பணக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். எதுக்கு அப்படி செய்கிறாங்க? லியனாலு பிஹி மின் துன்யாஹும், அவர்களுடைய உலக வளங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பணக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு வாரி தருவான். அப்போ அவர்களுடைய பணத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக, எதிர்பார்ப்பு கொண்டவர்களாக இல்மு பணக்காரர்களுக்கு மட்டும் பயன்படுத்தினார்கள். அதனால் என்ன நடந்துச்சு? ஃபஹானு அலைஹிம், அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் இழிவடைந்து போனார்கள். பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே ஆலிம்கள் கேவலப்பட்டு போனார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் தொடர்கிறார்கள். சமயத்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், உங்களுடைய நபி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மம் வாஹிதா, எவன் ஒருவன் தன்னுடைய கவலையை ஒற்றை கவலையாக ஆக்கிக் கொள்கிறானோ. என்ன ஒற்றை கவலை? ஹம்ம ஆகிரத்தஹு, மறுமையிலே என் கதி என்ன ஆகும். மறுமை கவலையை தன்னுடைய கவலையாக எவன் ஆக்கிக் கொள்கிறானோ, கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யாஹு, அவனுடைய உலகியல் கல்விக்கு கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஆலிம் சாக்களை பற்றி சொல்லிட்டு தான் இந்த ஹதீஸை சொல்றார். என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கறது? நான் ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டாமா? நானும் லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டாமா? நானும் மற்றவர்களைப் போல வசதி வாய்ப்புகளும் வாழ வேண்டாமா? நானும் ஒரு சொந்தமாக கார் வாங்க வேண்டாமா என்கிற உலகியல் கவலைகளுக்கு பின்னால் எல்லாரும் போகலாம். ஆனால் இந்த கவலைகளை எல்லாம் செகண்டரி ஆக்கிட்டு மறுமையில் எங்கது என்னாகும்? துனியாவில் நான் மைனஸ் ஆனாலும் ஆகிரத்தில் ப்ளஸ் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்று மறுமை கவலையை தன்னுடைய ஒற்றை கவலையாக எவன் ஆக்கிக் கொள்கிறானோ அவனுடைய உலகியல் கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வமன் தஷஅபத் பிஹில் ஹுமூம் அஹ்வால துன்யா, எவனுடைய கவலைகள் எல்லாம் உலகியல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளோடு பின்னி பிணைந்து இருக்கிறதோ, துனியா கவலைகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறதோ, லம் யுபாலில்லாஹு ஃபி ஐய அவுதியத்திஹிமா ஹலக்க, இந்த உலக கவலைகளில் ஏதாவது ஒன்றில் அவன் நாசமா போவதை பற்றி அல்லாஹ்வுக்கு எந்த கவலையும் இல்லை. துனியா கவலைக்கு பின்னாடி போனால் அதில் ஏதாவது ஒன்றில் அவன் போவான், அழிந்து போவான். அதை பற்றி அல்லாஹ்வுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. துனியா கவலையை செலக்ட் பண்ணால் அதுக்கு பின்னாடி அதை கவலையை தீர்க்கிறதுக்காக வேண்டி பின்னாடி ஓடுனா அதிலேயே காலத்தை கழித்தான், அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையையும் இழந்தான். அது அவனுக்கு தான் பிரச்சனை. அப்போ சமுதாயத்தை மூட பழக்க வழக்கங்கள் அனாச்சாரங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஒரே அடிப்படை கொள்கையான தௌஹீதிலிருந்து வெகு தூரம் விலகி போய் விட்டிருக்கக்கூடிய ஒரு புரோகித ஆன்மீகத்தன்மை கொண்ட ஒரு இஸ்லாத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியிலே இன்னைக்கு ஆலிம்சாக்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு அதீதமான குற்றச்சாட்டாக உங்களுக்கு தோணும். இங்கே இன்னும் வரலைங்க தமிழ்நாட்டில். ஆனால் கேரளாவில் ஆலிம்கள் பண்ணுற அட்டகாசம் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு.
அழிச்சாட்டியம், அந்த வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை நாதம் தௌஹீத். அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் மனிதர்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடியவன். அவனுடைய கட்டளையால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பாமர முஸ்லிமினுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கிற வகையிலே ஏதோ ஒரு அவுலியாதான் உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். முதப்பிருள் ஆலம், உலகத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் தன்னை பற்றி சொல்லுகிறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை சுபுஹ் தொழுகையிலும் சஜிதாவுடைய வசனமாக ஓதப்படுகிற அத்தியாயத்திலே அல்லாஹ் அதை சொல்லுவான், யுதப்பிருள் அம்ர், உலகத்தினுடைய காரியங்களை நிர்வகிப்பவன் அல்லாஹ். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த டியூட்டி இல்லை, அவுலியாவுக்கு தான் அந்த டியூட்டி. அவுலியா உலக குறிப்பிட்ட ஒரு அவுலியா பேர், அவருடைய பேர், அவர் அவுலியாவா இல்லையாங்கிறது அவர்களே என்ன செய்கிறாங்க, விவாதத்துக்கு ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆலிம்களே கூட அவரை ஒரு பைத்தியம் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அந்த பைத்தியம் என்று ஆலிம்களாலேயே சொல்லப்படுகிற ஒருவரை அவுலியாவாக்கி, அந்த அவுலியா தான் ஃப்ளைட்டு ஓடுறதெல்லாம், ஃப்ளைட்டை தாங்கி பிடிச்சிக்கிறதெல்லாம் அந்த அவுலியா தான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகளை தாங்கி பிடித்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார்? குர்ஆன்ல வசனம். ஆனால் பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானங்களை எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த அவுலியா தான். இப்படி எல்லாமே ஆலிம்கள் யாரோ சராசரி மனுஷன் அல்ல, ஒரு அப்பாவியான முஸ்லீம் அல்ல, நாளும் கற்றறிந்த ஆலிம்கள் என்று தங்களை சமுதாயத்திற்கு முன்னால் அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்கள் இப்படி பேசுகிறார்கள். அப்போ தௌஹீதுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு புரோகித ஆன்மீகம், அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம். அந்த வகையில் இஸ்லாமிய எதிரிகளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு மதத்தை உருவாக்கி எடுக்கக்கூடிய முயற்சியிலே புரோகித மதத்தினுடைய ஆட்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தீமையான அறிஞர்களையும் புரோகிதர்களையும் கடுமையான மொழியிலே விமர்சனம் செய்தவாறு என்னென்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோமின்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பாடத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே உணர்த்துகிறான். சூரத்து தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தில் 34வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வ ருஹ்பான், வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெரும்பாலான அறிஞர்களும் துறவிகளும் லியக்குலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில், மக்களுடைய பொருள்களை தவறான முறையிலே விழுங்குகிறார்கள். வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். யாரு? மார்க்க அறிஞர்களும் துறவிகளாக இருக்கும். வேதம் வழங்கப்பட்டவர்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது. யார் வேதம் வழங்கப்பட்டவர்கள்? நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட சமுதாயம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அவர்களை குறித்த விமர்சனம் தான். அப்போ இந்த வசனத்தை சொல்லும்போது என்ன, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சொன்ன வசனத்தை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆலிம்சாக்களுக்கு சொல்கிறது எப்படி சாயம்? இப்படி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன தப்பை செஞ்சனால அன்றைக்கு வேதம் கொடுத்தப்பட்ட அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வினால் கோபத்தோடு விமர்சனம் செய்யப்படுகிறார்களோ, அதே வேலையை இன்றைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலிம்கள் செய்தால் அது தப்பில்லைன்னு ஆயிடுமா? ஆள் தானே வேற, வேலை ஒன்று தானே. என்ன வேலை பாருங்கள், மக்களை இறைவழியில் வடுவதிலிருந்து தடுக்கிறார்கள், மக்களுடைய பொருள்களை தவறான முறையில் உண்ணுகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் அப்படிங்கிற கித்தாபில், இன்றைக்கும் அரபிக் காலேஜில் பாடத்திட்டத்தில் வச்சு பாடம் நடத்தப்படுகிற ஒரு கித்தாப், கஸ்ஸாலி இமாம் இஹ்யா உலூமுத்தீன், அதில் ஆலிம்களை உலமா உத் துன்யா உலமா உல் ஆஹிரா, துனியா ஆலிம்சா மறுமை ஆலிம்சா என்று 2 வகையாக பிரிச்சிருக்கிறத நாம் பார்க்கலாம். அந்த கிதாபில் ஆஃபத்துல் இல்ம், கல்வியின் ஆபத்துகள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 2 வகையான அறிஞர்களை அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் ஹலீஃபாக்குடைய காலத்திலும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை கருத்தோட்டத்தில் மதமும் மார்க்கமும் அரசியலும் வேறு வேறு அப்படிங்கிற எண்ணமே இருந்ததில்லை. ரசூலா காலத்திலும் இருக்கலை, ஹலீஃபாக்கள் காலத்தில் இருக்கலை, ஹலீஃபாக்கள் காலத்திற்கு பிறகு வந்த சஹாபாக்குடைய காலத்திலும் இந்த ஐடியா இருக்கலை. என்ன ஐடியா? அரசியல் வேற மார்க்கம் வேற அப்படிங்கிற தனித்தனியான கருத்தெல்லாம் இருக்கலை.
அதனாலேயே இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு அரசியல் தலைமையும் மார்க்க தலைமையும் ஒன்றா தான் இருந்துச்சு. வரலாற்று நீண்ட நெடுங்காலம் வரைக்கும் அரசியல் தலைமையும் மார்க்க தலைமையும் ஒரே அதிகாரிகள், ஒரே ஆளுடைய கையில். ஆனால் பின்னாடி காலகட்டத்தில் மன்னராட்சி எப்போ வந்துச்சோ அந்த சமயத்தில் உல்லாசிகளான கொடுமைக்காரர்களான ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வந்த பொழுதுதான் சமுதாயத்தினுடைய அரசியல் தலைமையும் மார்க்க தலைமையும் தனித்தனியாக போச்சு. மார்க்கத்தினால் தலைமை ஆலிம்சாக்கள், சமுதாயத்தினுடைய தலைமைகள் தனியாக சில நபர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ஆலிம்சாக்களும் துனியா ஆலிம்சா, மறுமை ஆலிம்சா அப்படின்னு 2 வகையாக பிரிஞ்சு போனாங்கங்கிறாரு கசாலி இமாம். இஸ்லாத்தினுடைய ஹிலாஃபத் ஆட்சி முறை முடிஞ்சு மன்னராட்சி வந்துச்சா இல்லையா, இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சி முறை. அப்போ தான் என்ன செஞ்சாங்க, அரசியல் தலைமை தனியாச்சு, சமுதாய தலைமை தலைமையாச்சு. அதே மாதிரி ஆலிம்சாக்களும் மறுமை ஆலிம்சா, துனியா ஆலிம்சா என்று 2 வகையாக பிரிஞ்சாங்க. அந்த சமயத்தில் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் இஸ்லாத்தினுடைய சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்காக வேண்டி தியாகசீலர்களான அறிஞர்கள் களத்துக்கு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் அவங்களில் 4 மதுஹபுடைய இமாம்களும் அடங்குவார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு மதுஹபுகளை பின்பற்ற வேண்டாம் என்கிற கருத்துடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் மதுஹபு ஒன்றை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு எந்த 4 மதுஹபுடைய இமாம்களும் களத்துக்கு வரல, வேலை செய்யலை. மார்க்க ரீதியான சேவைகளை செய்தார்கள். அந்த அடிப்படையில் சில ஆய்வுகளை சமுதாயத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சொன்னாங்க. பின்னாடி வந்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மதுஹபுகளாக மாற்றினாங்க. அப்படி மதுஹபுகளாக மாற்றினதுக்கு அந்த இமாம்கள் பொறுப்பாளி ஆக முடியாது. எந்த மதுஹபுடைய இமாமும் அந்தந்த பேரில் நான் ஒரு மதுஹபை உருவாக்க போகிறேன்ட்டு வரல. ஷாஃபி இமாமாக இருந்தவர் நான் ஷாஃபி மதுஹப்னு ஒன்று உருவாக்க போகிறேன், அனஃபி மதுஹப் என்று சொல்லப்படக்கூடியவருடைய அந்த வழிமுறையுடைய ஸ்தாபகர் நான் அனஃபி மதுஹப்னு ஒன்று உருவாக்க போகிறேன் என்றெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டெல்லாம் என்ன செய்யலை, சொசைட்டிக்கு வரல. அந்த காலத்தில் அவங்க சிறந்த மார்க்க அறிஞர்களாக இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வை சொன்னார்கள். அந்த தீர்வுகள் எல்லாம் தொகுப்பாக எழுதப்பட்டுச்சு. அந்த தொகுப்பை வாசித்தவர்கள் பின்னாடி அதை ஒரு மதுஹபுகளாக மாற்றினாங்க. அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. ஆனால் உண்மையிலேயே அந்த 4 மதுஹபுகளைச் சேர்ந்த இமாம்களும் இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி எப்பேற்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது மெய்சிலிர்த்து போய்விடுகிறது. அதுக்காக வேண்டி பல கொடுமையான ஆட்சியாளர்களோடு அவங்க மோத வேண்டி வந்துச்சு, முஸ்லீம் ஆட்சியாளர்களோட. அதுக்காக வேண்டி அவங்க கொடுத்த விலையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த போராட்டத்தில். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்தது சிறைச்சாலையில், ஜெயிலில். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 2 கைகளும் பல காலங்களுக்கு விலங்கிடப்பட்டிருந்துச்சு, காப்பு கட்டி இருந்தாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் கொரடாவின் மூலமாக காயப்படுத்தப்பட்டார். அவருடைய முகத்தில் கரிய பூசி கழுதையின் மீது ஏற்றி நகர்வலம் கொண்டு வரப்பட்டார். எல்லாம் பெரும் பாவம் செய்ததுக்காக வேண்டி இல்லை, அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக. அன்னைக்கிருந்த அந்த ஆட்சியாளர்கள் கொடுமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும், அவங்க செய்கிற கொடுமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆலிம்களுடைய சப்போர்ட் தேவையாக இருந்துச்சு. ஆலிம்களுடைய சப்போர்ட் இருந்தால் நம்மளை யாரும் அசைக்க முடியாது என்று அன்னைக்கிருந்த கொடுமைக்கார ஆட்சியாளர்கள் நினைச்சாங்க. அதனால அவங்களுக்கு சாதகமான ஃபத்வாக்களை கொடுக்கணுங்கிறதுக்காக. யாருக்கு சாதகமான ஃபத்வா? கொடுமைக்கார உல்லாசிகளாக இருந்த ஆட்சியாளர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு சாதகமான ஃபத்வாக்களை கொடுக்கணுங்கிறதுக்காக பல்வேறு வகையான மார்க்க அறிஞர்களை, ஆலிம்களை அணுகி இருக்கிறாங்க. பதவிகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அந்த மார்க்க அறிஞர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த மார்க்க அறிஞர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு அக்கிரமக்கார அதிகார சூழ்நிலைக்கு கீழாக நீதிபதியாக இருப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததற்காக கடுமையான தண்டனைக்கு ஆளான ஒருவர் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்ததற்காக மர்வான் இப்னு ஹக்கமினுடைய ஆட்சி காலத்திலே தினசரி 100 சவுக்கடிகள் வாங்கினார் இமாம் அபு ஹனீஃபா. எதுக்கு? கொடுமைக்கார ஆட்சியாளருக்கு சப்போர்ட்டாக நீ தர்ற பதவியை நான் வகிக்க மாட்டேன் என்பதற்காக 100 சவுக்கடி. அதே நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக அவருக்கு
அடுத்த காலகட்டத்தில் தினசரி 10 சவுக்கடி வீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூஃபாவினுடைய கவர்னராக இருந்த உமையா வம்சத்தை சார்ந்த யசீத் இப்னு ஹுபைரா கட்டளை பிறப்பிச்சிருந்தார். தினசரி 10 சவுக்கடி 11 நாட்கள் அப்படி அடித்து காயப்படுத்தின பிறகு கடைசியில் இறந்துடுவாரோன்னு பயத்தினாலே அவரை விடுதலை செஞ்சாங்க இமாம் அபு ஹனீஃபாவை. இதே மாதிரி நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள சொல்லி கலீஃபா மன்சூர் வற்புறுத்தி கொண்டிருந்த சமயத்தில் எல்லாம் இமாம் அபு ஹனீஃபா அதை மறுத்துக்கிட்டே இருந்தார். முடியாது, கொடுமைக்கார ஆட்சியாளர்களுக்கு கீழே நான் காலியாக நீதிபதியாக இருக்க மாட்டேன். அவங்க 2 பேருக்கு இடையில, கலீஃபா மன்சூருக்கும் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் இடையில் ஒரு தடவை நடந்த ஒரு உரையாடல் இப்படி இருக்கு. மன்சூர் கோபத்தோட கேட்கிறார் ஆட்சியாளர் கலீஃபா, உல்லாசியான மன்சூர் கலீஃபா கேட்கிறார், நான் கலீஃபா பதவி உங்களுக்கு காலி பதவி தருகிறேன், நீதிபதி பதவி தர்றேன், முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறீங்களே, நீங்கள் என்ன அவாய்டு பண்ணுறீங்களா? இமாம் சொல்லுவார், உங்களை அவாய்டு பண்ணுங்கிறதுக்காக வேண்டி நீதிபதி பதவி வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் தர்ற நீதிபதி பதவியை நான் வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம் உங்களை அவமரியாதை செய்யணும், உங்களை அவாய்டு பண்ணுங்கிறது இல்லை, உண்மையிலேயே நீதிபதியாகிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை, அதனால தான் அந்த பதவி வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ மன்சூர் சொல்வார், பொய் சொல்லாதீங்க. உடனே இமாம் சொல்லுவார், நீதிபதியாகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கிறத நீங்களே உங்கள் வார்த்தையில் தீர்ப்பாக சொல்லிட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் வார்த்தையின் அடிப்படையில் பொய் சொல்கிறதாக நீங்கள் சொல்வீங்கன்னா, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னானாக்கா பொய் சொல்கிறவன் எப்படி நீதிபதியாக முடியும்? அப்போ பொய்யனாக இருந்து என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது இல்லையா? 2வது, ஒரு கால் நான் உண்மையாளன் என்று நீங்கள் நினச்சா அப்பொழுதும் நீங்கள் தரக்கூடிய நீதிபதி பதவியை என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீதிபதி ஆகிறதுக்கான தகுதி இல்லைங்கிற உண்மையை சொன்னேன், அதனால தான் என்று சொல்கிறார். அப்போ என்ன, நீங்கள் உண்மையாளன் என்று நினைச்சா உண்மையாளனுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு என்னை விடுச்சிருங்க, பொய்யன்னு நினச்சிங்கனாக்கா பொய்யன் நீதிபதி ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த அளவுக்கு அந்த பதவியிலிருந்து வெளியே வந்தாங்க. இமாம் மாலிக் அவர்களிடத்திலே கலீஃபா ஹாரூன் ரஷீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்காக அரண்மனைக்கு வாங்கன்னு ஆர்டர் போடுறார். அப்போ அவர் சொல்லுவார், நான் அரண்மனைக்கெல்லாம் வந்து பணக்காரர்களுடைய வாசலுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்க மாட்டேன், விருப்பம் இருந்தால் மஸ்ஜித் நபவியிலே நடைபெறுகிற எல்லோருக்குமான பொது வகுப்பிலே வந்து உங்கள் பிள்ளை கல்வி கற்றுக் கொடுக்கட்டும், பணக்காரர்களுடைய வாசலுக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டார். அவர்கள் அதற்கு பிறகும் கூட அநீதியோடு போராடி இஸ்லாத்தினுடைய மதிப்பையும் கொள்கையையும் தூக்கி பிடித்து கொண்டு சமுதாயத்தை நன்மையிலே வழிநடத்தி சொல்லக்கூடிய ரப்பானிகள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய மறுமை உலமாக்கள், உலமாவுல் ஆகிரா அடங்கிய ஒரு பெரும் குழுவினரை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாறு முழுக்க நாம் பார்க்க முடியும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட உலமாக்களுடைய தியாகம் நிறைந்த சம்பவங்களும் நம்மளால் மறக்க முடியாது. வரலாற்றிலே இப்படியெல்லாம் ஆலிம்கள் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் மேலே சொன்ன மாதிரியான ஆலிம்களுக்கு மாற்றமாக இன்னொரு வகையான ஆலிம்களும் இருந்திருக்கிறார்கள். அவங்க ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது அவங்க தரக்கூடிய தண்டனைக்கு பயந்து போய் அல்லது அவரிடமிருந்து பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தப்பான ஃபத்வாக்களை கொடுத்து கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு குருட்டுத்தனமான பக்தியிலே ஒரு வகையான ஆன்மீகத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. உலமா துன்யா, உலக ஆலிம்கள் என்கிற இந்த இமாம்களை இமாம் கஸ்ஸாலி எப்படி விமர்சனம் செய்கிறார் தெரியுமா? இவர்கள் உணர்வுகள் மழுங்கி போன அறிஞர்கள். என்னுடைய வார்த்தை இல்லை, இமாம் கஸ்ஸாலி. இப்போவும் அரபிக் கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டு பாடமாக கற்றுக்கொள்கிற ஆலிம்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிதாபில் இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஆலிம்கள் உணர்வுகள் மழுங்கி போன அறிஞர்கள். இவங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் உலக இன்பங்கள் கிடைக்கணுங்க அப்படிங்கிறது தான். சமுதாய பதவிகள் வகிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து கொண்டு தங்களுக்கான மதிப்பான இடம் கிடைக்கிறதுக்கு பிரபலம் அடைகிறதுக்கு முயற்சித்து கொண்டிருப்பார்கள்ங்கிறார். நாம் பார்க்கிறோம், 26 வருடங்களாக கோயம்புத்தூரில் டவுன் காஜி பதவி ஆலிம்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்களிலும் காதிகள் இருக்கிறார்கள், டவுன் காஜிகள். டவுன் காஜிகளுடைய பதவி எப்பொழுது ஆரம்பிச்சிச்சு, எதுக்காக வேண்டி ஆரம்பித்தாங்க, டவுன் காஜியாக வருவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு. பிரிட்டிஷ்காரங்காலத்தில் உருவாக்கின பதவி டவுன் காஜி பதவி இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனால்
தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் நேர்மையான முறையிலே ஆலிம்கள் நடந்து கொண்டதனுடைய விளைவாக எல்லா இடத்திலும் டவுன் காஜி இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடந்த 26 வருடங்களாக தமிழ்நாட்டில் டவுன் காஜி இல்லை. யாருனால? ஆலிம்களுடைய குடும்பிப்பிடி சண்டையினால், பதவிக்கு ஆசைப்பட்டு நான் தான் வருவேன் அப்படிங்கிற போட்டியினால். இப்பொழுதும் அந்த போட்டி அரசளவிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் டவுன் காட்சி பிரச்சனைங்கிறதே பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நமக்கு ஒரு டவுன் காட்சி தேவை என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதற்கான சரியான காரணங்களும் சரியான தேவைகளும் இருக்கிறது, வேணும், அதனுடைய பயன்களும் இருக்கிறது. ஆனால் அந்த பதவி, அந்த பெரும் பொறுப்பு ஒரு பதவியாக இருக்குது. இன்றைக்கி பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் செய்கிற அளவுக்கு ஆயிப்போம். இஸ்லாத்துடைய கான்செப்டு யார் பதவியை கேட்குறாங்களோ அவங்க பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறது. யார் பதவியை வலிய கேட்கிறார்களோ அவர்கள் அந்த பதவியை வகிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பது ஹதீஸினுடைய நிலைப்பாடு. ஆனால் ஆலிம்கள் எனக்கு டவுன் காஜி பதவி கொடு என்று அரசாங்கத்தின் வாசலில் போய் நிற்கிற நிலைமை, அதற்காக வேண்டி சமுதாய தலைமைகளையும் கூட்டாக சேர்த்து கொண்டு போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். வரலாற்றில் ஆலிம்களுடைய நிலைமைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய நிலைமையும் பார்க்கிற பொழுது இமாம் கஸ்ஸாலி அவர்கள் சொல்லக்கூடிய ஆலிம்களை பற்றித்தான் ஞாபகத்து வருகிறது. அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பாமல் மௌனமாக இருக்கிறவர்கள் மூலமாக அவர்களுக்கு வலுவூட்டி கொண்டு இருக்கிறோம். இவர்கள் ஆட்சியாளர்களை வலிமைப்படுத்துகிற அரண்மனை ஆலிம்கள் என்று விமர்சனம் செய்கிறார். அரண்மனை ஆலிம்கள் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கும் ஃபிக்ஹு, ஷரியத் மாதிரியான பாடங்களுக்காக 10 வருடங்களுக்கு மேலாக செலவழிக்கக்கூடிய இவர்கள் சமுதாயத்தை நேர்வழியில் நடத்தி செல்வதற்கு பதிலாக தங்களுடைய அறிவை, தங்களுடைய இல்மை அழிஞ்சு போகக்கூடிய அற்பமான உலகியல் லாபங்களுக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் இவர்களை குறித்து அல்லாஹ் கடுமையான விமர்சனங்களை குர்ஆனிலே வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களை, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்தாக வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதர்களிடமிருந்தும் உருவாகக்கூடிய சமூக சீர்கேடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பிறகு ஒட்டுமொத்த சமுதாயமும் சீரழிஞ்சு போய் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய மனசாட்சியும் செத்துப்போய் கடைசியில் ஒட்டுமொத்த சமுதாயமே சீரழிஞ்சு போய் அல்லாஹ்னுடைய சாபத்திற்கு ஆளான ஒரு சமுதாயம்தான் பனு இஸ்ரவேல் சமுதாயம். அவர்களை குறித்து 5வது அத்தியாயத்தில் 78, 79வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமுதாயம் அவர்களில் இருந்த நிராகரிப்பாளர்கள் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூது நபியினுடைய வாயினாலும் ஈசா நபியினுடைய நாவினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். எதனால் சபிக்கப்பட்டாங்க? ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ, அவர்கள் வரம்பு மீறிய செயல்களையும் பாவங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். கானு லா யத்தனாஹவுன அன் முன்கரின், தீமைகளை அவர்கள் விலக்கி கொண்டிருக்கவில்லை, மாறாக ஃபஅலூஹு, அந்த தீமைகளை அவர்களே செய்து கொண்டிருந்தார்கள். லபீஸ மா கானு யஃபலூன், அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தீமை எவ்வளவு கொடுமையானது என்று அல்லாஹ் விமர்சனம் செய்கிறான். இதுக்கான காரணத்தை, பனு இஸ்ரவேல் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து போனதற்கான காரணத்தை இந்த வசனத்தின் பின்னணியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லம்மா வகஅத் பனு இஸ்ராயில் ஃபில் மஆசி, பனு இஸ்ரவேல் சமுதாயம் பாவங்களில் மூழ்கிய சமயத்திலே நஹத்துஹும் உலமாஉஹும், அந்த சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் ஆலிம்கள் அந்த சமுதாயத்தை இந்த தீமையை விட்டு தடுத்தார்கள். ஃபலம் என்தஹு, அந்த சமுதாயம் ஆலிம்களுடைய பேச்சை கேட்கவில்லை, தீமையிலிருந்து விலகி கொள்ளவில்லை. விலகி கொள்ளலைன்னா என்ன செய்யணும்? சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடான்னு விலகணும். ஆலிம்கள் தீமையை விலக்க வேண்டியவர்கள் தீமையை விலக்குகிறார்கள், ஆனால் சமுதாயம் கேட்கல. இப்போ ஆலிம் சாக்கள் என்ன செஞ்சாங்க? ஃபஜாலஸூஹும் ஃபீ மஜாலிஸிஹிம், அவர்களுடைய சபைகளிலேயே போய் உட்கார்ந்தாங்க. எவன் பாவம் செய்கிறானோ அந்த சபையிலேயே ஆலிம்களும் போய் உட்கார்ந்து ஆக்கலுஹும் வஷாரபூஹும், அவங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடவும் குடிக்கவும் செய்தார்கள். குடிக்கிறதுனாக்க தண்ணி, அவங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அவனை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஆலிம்கள் பாவம் செய்பவர்களோடு கூட்டாளிகளாக மாறி போனார்கள். ஃபதரபல்லாஹு குலூபல் பாலஹும் பிபாதின், இப்போ ஆலிம் சாக்களையும் சாதாரண மக்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒன்றாக்கிட்டான். இவன் தீமை செய்பவன், இவன் தீமையை தடுக்க வேண்டியவன். 2 பேரும் 2 துருவமாக இருக்க வேண்டும். ஆனால் 2 பேரும் ஒரே சபையில் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னால் 2 பேருடைய இதயத்தையும் அல்லாஹ் ஒன்றாக்கி விட்டான். ஃபலஅனஹுல்லாஹு அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம்,
அதனாலேயே இவர்களை தாவூது நபி ஈசா நபியுடைய வாயினால் அல்லாஹ் சபித்து விட்டான். தாலிக பிமா அஸவ் வ கானூ யஅ்ததூன். அதற்கு காரணம் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், வரம்பு மீறிய செயலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதை சொல்லிவிட்டு ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கான முத்தக்கியன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னார்கள், லா, ஒருபோதும் இல்லை, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ல தஅமுருன்ன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன்ன அனில் முன்கர், சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீமையை கட்டாயம் தடைத்து கொண்டிருக்க வேண்டும், கண்டிப்பாக நன்மையை ஏவிக் கொண்டிருக்க வேண்டும். வல தஅஹுதுன்ன அலா யதில் ஸாலிமி வல் தஅத்ருன்னஹு அலல் ஹக்கி அத்ரா. இந்த சமுதாயத்திலே யார் கொடுமை செய்கிறார்களோ அந்த கொடுமையாளர்களுடைய கரம் பிடித்து தடுக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை சத்தியத்திற்கு முன்னால் அடிபணிய செய்ய வேண்டும். இதுதான் சொசைட்டியினுடைய வேலை. இப்படி செய்யலேன்னு சொன்னால் அவுலா எதிரிபல்லாஹு பி குலூப பாதுக்கும் அலா பாது, அப்படி செய்யலேன்னு சொன்னால் சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்தப்பட வேண்டியவர்கள் எல்லோருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ஒரே மாதிரி ஆக்கி விடுவான். சும்மலயல் அனன்னக்கும் கமால் அனகும், பனோ இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி சபித்தானோ அதே மாதிரி உங்களையும் அல்லாஹ் சபித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பைஹக்கி, மிஷ்காத் மாதிரியான நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, நாம் இன்னும் இது விஷயமாக ஏராளமான செய்திகளை பேச வேண்டியிருக்கிறது, காரண காரியத்தோடு பேச வேண்டியிருக்கிறது, தேவையின் அடிப்படையில் பேச வேண்டியிருக்கிறது. இதனை வெறும் வெற்று விமர்சனமாகவோ அபாண்டமான குற்றச்சாட்டாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு இதோடு இந்த வார உரையை நிறைவு செய்வோம். தொடர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தம் யாருடைய கையிலே இருக்கிறது என்கிற பிரச்சனையினுடைய வடிகாலாக மேலும் சில செய்திகளை வரும் வாரங்களிலும் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.